ஹாய் சுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஒரு கதை பார்க்கலாம். ஆக்ரா நகர கடை வீதியில் நடமாட்டம் அதிகமாக இருந்துச்சு. உள்நாட்டு மக்களும் வெளிநாட்டிலிருந்து வியாபாரிகளும் வாணிகம் செய்கிறதுக்காக வந்திருந்தாங்க. திடீர்னு மொத்த விற்பனை செய்கிற கடையில் அருகில் ஏதோ சலசலப்பு. அங்கே என்னன்னு போய் பார்த்தா, முத்து வாங்க வந்திருந்த ஒருத்தனை வெளிநாட்டிலேருந்து வந்த வியாபாரி பிடிச்சிக்கிட்டு, இவன் என்கிட்ட அடிமையாக இருந்தவன். நான் வெளியூர் சென்ற சமயத்தில் என் பொருட்களை எல்லாம் கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டான். இவனை தேடாத இடம் கிடையாது. இன்னைக்கு தான் இவன் கிடைச்சிருக்கான்னு சொன்னான். பிடிபட்டவனா? இவன் சொல்றது போய். நான் இந்த ஊரில் ஒரு பெரிய வியாபாரி. இவன் என்கிட்ட அடிமையாக இருந்தான். நான் வெளியூர் சென்ற சமயத்தில் என் பொருட்களை கொள்ளையடிச்சிட்டு ஓடிட்டான். இவனை தேடாத இடம் கிடையாது. இன்னைக்கு தான் இவன் கிடைச்சான்னு கூட்டத்தினரை பார்த்து சொன்னான். அப்போ அந்த வழியாக வந்த காவலர்கள் அந்த 2 பேரையும் அரசவைக்கு கூட்டிகிட்டு போய் அக்பரின் முன்னால் நிறுத்தினாங்க. அவங்களோட வழக்கு கேட்ட அக்பருக்கு ஒன்றுமே புரியலை. பீர்பால், இவர்களில் யார் சொல்கிறது உண்மைன்னு புரியுதா அப்படின்னு கேட்டார் அக்பர். அரசே, இவங்களில் யார் குற்றவாளி அப்படின்னு கண்டுபிடிக்க நான் கொஞ்சம் நேரம் தியானம் செய்யணும். என் தியானம் முடிகிற வரைக்கும் இவங்க 2 பேரும் தரையில் குப்புறப்படுத்து கண்களை மூடியபடி இருக்கணும்னு சொன்னார் பீர்பால். பீர்பால் உண்மையான குற்றவாளி தன்னை தியானத்தின் மூலம் கண்டுபிடிச்சு விடுவாரோ அப்படின்னு அஞ்சினான். திடீர்னு பீர்பால் காவலர்களை பார்த்து, அந்த அடிமையின் தலையை சீவி விடு அப்படின்னு சொன்னார். உண்மையான குற்றவாளி தன்னைத்தானே சொல்கிறான் அப்படின்னு நினைச்சு பதட்டத்தோடு எழுந்தான். பீர்பால் அக்பரை நோக்கி, இவனே உண்மையான குற்றவாளி. இந்த வெளிநாட்டவரிடம் இவன் அடிமையா இருந்திருக்கான். அவர் ஊர்ல இல்லாத சமயத்துல அவருடைய பொருட்களை அபகரிச்சு கொண்டு நம்ம நாட்டுக்கு வந்து வேறு பேர்ல பெரிய வியாபாரியை போல வேடமிட்டு திரிஞ்சு வருகிறான்னு சொன்னார் பீர்பால். அக்பர் அவன்கிட்ட இருந்த பொருட்களை பறிமுதல் செய்து வெளிநாட்டு வியாபாரிக்கு கொடுத்தார். பின்பு அந்த அடிமைக்கு ஆயுட்கால சிறை தண்டனையும் கொடுத்தார். அக்பர் பீர்பாலை பாராட்டி பரிசுகளும் கொடுத்தார். இதிலேருந்து என்ன தெரியுது? பிறர் பொருளை எப்போவுமே அபகரிக்க கூடாதுன்னு. ஓகே சுட்டேஸ், இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ண மறக்காதீங்க. பாய்.